ஆண்டிற்கான மாசி மாத அமாவாசை பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரத்துடன் இணைந்து வருது. அவிட்ட நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் மாசி அமாவாசையில தர்ப்பணம் கொடுப்பது பார்த்தோம்னா பித்ருகளுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை தருமா. இந்த நாளை அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தாலே 10,000 ஆண்டுகள் பித்ருக்கள் சிராத்தம் செய்த திருப்தி செய்த பலன் கிடைக்குமா. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாக தான் மாசி மாத அமாவாசை வருது. சிவ வழிபாடு செய்து சிவனின் அருள் பெற்ற கையோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் அவர்களின் ஆசையை பெற்றாலே பித்ரு தோஷங்களிலிருந்து விடுபட முடியுமா. பால்குண அமாவாசை எனப்படும் இந்த மாசி மாத அமாவாசையில புனித நதிகள், குளங்கள் மற்றும் கோவில்களில் உள்ள நீர்நிலைகளை புனித நீராடுவது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. இது மனம் மற்றும் உடல் ஆன்மாவை தூய்மை செய்வதுடன் ஆன்மீக பயன்களை பெறுவதற்கு நன்மை செய்வதாக இருக்குது. நீராடலுக்கு பிறகுதான் சூரிய பகவானை வழிபட்ட பின்னரே அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும்.